கவசம் படிச்சா சட்டம் ஒழுங்கு கெட்டுரும். திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல போய் விளக்கு போட்டா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிரும். ஏன்னா, இப்ப நேத்து கூட கோர்ட்டு தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் குடுத்துருக்காங்க. நேற்றுமே வந்து மதிக்காம, தீபம் ஏத்த விடாம, ரொம்பவும் வந்து தமிழக அரசும் இந்து அறநிலையத்துறை அமைச்சருமே வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. இது வந்து இந்து மக்கள் மத்தியில, எல்லா பொதுமக்கள் மத்தியிலுமே வந்து ஒரு ஒரு அதிருப்தி தான் ஏற்படுது. இல்லாட்டி ஓப்பனா சொல்லிருங்க, எங்களுக்கு இந்துக்கள் ஓட்டே வேணாம்னு கூட நம்ம தமிழக அரசு சொல்லிடலாம். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வந்து என்ன கனவுலகத்துல வாழ்றாருன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப இத்தனை பேருனுடைய நம்பிக்கையை சிதைக்கிறாரு. ஆனா உங்க வீட்ல உங்களுடைய மனைவி உங்க பேச்ச வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. தம் மகன் வந்து இங்க சனாதனத்த அழிப்பேன், ஒழிப்பேன்னு சொல்றாரு. அவருடைய பேச்சையுமே வந்து அவங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா கோயில் கோயிலா போய் சாமிய கும்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா கோயில் வாசல்லயுமே வந்து பெரியாருடைய சிலை இருக்குல்ல. பெரியாருடைய மைண்ட் வாய்ஸ் கேட்காதா? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கும்பிடுறவன் அயோக்கியன். கடவுளை கற்பித்தவன் முட்டாள். கடவுளை பரப்பியவன் அயோக்கியன். கடவுளை வணங்குவன் காட்டு மிராண்டி. அப்ப துர்கா அம்மா வந்து காட்டு மிராண்டியா? ஏன்னா அவங்க தான் பார்த்தோம்னா கோயில் கோயிலா போறாங்க. இதுல இன்னொரு காமெடி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இங்க மீடியா யாருமே காட்டல. நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இது யாருக்காவது தெரியுமா? அப்படி போயிட்டு அந்த 18ஆம் படிய தொட்டு தொட்டு வணங்குறாரு. இங்க அங்கிட்டு போய் சனாதனம் சொல்லிட்டு கோயில் கோயிலா போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்கறது. இங்க வந்துட்டு அலேலுயா பாபுன்னு சொல்லிட்டு அலேலுயான்னு கத்துறது. நீங்க அலேலுயான்னு கத்துங்க, அல்லாஹ் அக்பர் கத்துங்க, என்ன வேணாலும் சொல்லி கத்துங்க. பெரியாரோட மைண்ட் வாய்ஸ் கேட்காதா? என் பேச்ச கட்சிக்காரனே கேட்காட்டினா எப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா பிள்ளையாரும் வந்து சிரிப்பாரு. மறுபடியும் வெளியே வரும்போது ரொம்ப வருத்தப்படுவாரு நம்மளுடைய ஈவேரா அவர்கள். இப்படி அவருடைய கொள்கைகளையுமே ஏத்துக்காத மனைவியை வீட்டுல வச்சுக்கிட்டு வெளியே வந்துகிட்டு நீங்க எதுக்கு இந்த அளவுக்கு மக்களை வந்து கஷ்டப்படுத்துறீங்கன்னு தெரியும். நேத்து நீங்க தீபம் ஏத்த விடலாம். ஆனா மற்ற எல்லா ஊர்கள்லயுமே வந்து ஈவினிங் டைம்ல எல்லா மக்களுமே நேத்து கந்த சஷ்டி கவசம் படிச்சிருக்காங்க. வீட்டு முன்னாடி கோலம் போட்டு முருகர் படத்தை வச்சுட்டு எல்லாருமே கந்த சஷ்டி கவசம் படிச்சு விளக்கு ஏற்றிருக்கிறாங்க. இந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை மனநிலைமை வந்து உங்களுக்கு புரியாம இருக்கிறது உண்மையிலேயே வந்து ஆச்சரியப்படத்தான் வைக்குது. ஏன்னா இப்படி செஞ்சு செஞ்சுதான் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே வந்து தேஞ்சு தேஞ்சு தரதட்டி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள்ல அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் வந்து காணா போறதுக்கு ரொம்ப நாட்கள் இல்ல. ஏன்னா இப்படியே செஞ்சு செஞ்சுதான் பார்த்தோம்னா அகிலேஷ் யாதவ் அவங்க இருக்கிற இடமே தெரியாம போச்சு. பீகார்ல லல்லு பிரசாத் ஃபேமிலி இல்லாமலே போச்சு. தெலுங்கானாவுல சந்திரசேகர் ராவ், ஆந்திராவுல ஜெகன்மோகன் ரெட்டி, இப்படி நிறைய அரவிந்த் கெஜ்ரிவால், ராஜ் தாக்கரே உடைய சிவசேனா இன்னைக்கெல்லாம் அவங்களாம் இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க. ஏன்னா ஒரு சார்பாக நடந்து நடந்து இந்து மக்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து நம்மள முட்டாளாக்குறான், நம்ம காசுவே எடுத்து அவங்களுக்கெல்லாம் செலவு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சு இன்னைக்கு இவங்க நான் சொல்ற அத்தனை பேருமே வந்து இருக்க இடம் தெரியாம போயிட்டாங்க. முக்கியமாக வந்து காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இப்ப 28 மாநிலத்துல மொத்தமே பார்த்தோம்னா 2 மாநிலத்தே வந்து அவங்களுடைய ஆட்சி இருக்கு. அதுவுமே வந்து சம்பளம் போட முடியாம அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் ஏண்டா இவனுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த மக்களினுடைய வாழ்க்கை தரம் போய்கிட்டு இருக்கு. முதல்வரையா நீங்க இந்த தடவையாவது நீங்க சுதாரிக்கலைன்னா நீ ஆண்டவை கூட உங்களை காப்பாற்ற முடியாது.